சர்வ வல்லமை உள்ள கடவுள். அங்கே ஒரு கடவுள் என்ற இடத்தில் நிற்கிறது வேதம். ரிக்வேதத்தில் ரொம்ப அற்புதமான சூத்திரம் அது. ஏகம் சத் விப்ரா பகூதா வதந்தி என்பது வேதத்தின் வரி. ஏகம் சத் கடவுள் ஒருவனே, விப்ரா பகூதா வதந்தி அந்த ஒருவனை அவனவன் பார்வைக்கு ஏற்ப பார்க்கிறான். அவ்வளவுதான். நீங்கள் சிவனாக பார்த்தால் இஸ்லாமியர் அல்லாவாக பார்க்கிறார், கிறித்துவர் கர்த்தராகவோ கர்த்தரின் தந்தையாகவோ பார்க்கிறார். ஆனால் கடவுள் ஒன்றுதான். ஏகம் சத் விப்ரா பகூதா வதந்தி என்றது பேசுகிறது. கடவுளை பற்றிய ஒரு மிகப்பெரிய தெளிவு வேதங்களில் ரிஷிகளிடமிருந்து கிடைக்கிறதா என்றால் கிடையாது. அந்த வேதங்களின் முடிவாக சிகரமாக இருப்பது, சிந்தனையின் சிகரம் என்று சொல்லப்படுவதுதான் உபனிஷதங்கள். கட்டாயம் படிக்க வேண்டும். ஒன்றை படிக்காமலேயே அதில் என்ன இருக்கிறது, இதில் என்ன இருக்கிறது என்று தூக்கி போடுவது எந்த வகையிலும் புத்திசாலித்தனம் இல்லை. படிக்க வேண்டும். 108 உபனிஷதங்கள் முக்கியமானவை. அந்த 108 உபனிஷதங்களில் 14 உபனிஷதங்கள் தான் பரவலாக திரும்ப 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 இந்து சமயத்தை தாங்கி பிடிக்கிற தூண்களாக இருக்கின்றன. 14 இல்லை கேன உபநிடதம், கடோப உபநிடதம், ஐத்ரேய உபநிடதம், வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். மாண்டூக்கிய உபநிடதம், பிரகதாரண்ய உபநிடதம், இந்த 14 ஈசாவாசிய உபநிடதம். மகாத்மா காந்தியை மிகவும் கவர்ந்தது ஈசாவாசிய உபநிடதம் தான். இந்த ஈசாவாசிய உபநிடதத்தினுடைய மொத்தத்தையுமே ஒரு தீப்பெட்டிக்குள்ளே சுருட்டி வைத்து விடலாம். அவ்வளவு சுருக்கமானது. மனிதம் குறித்து, அன்பு குறித்து, மனித வாழ்வின் நோக்கம் குறித்து அவ்வளவு அற்புதமாக பேசுவது. நிலம் முழுவதுமே ஆண்டவனுடையது. எல்லா நிலங்களும் ஆண்டவனுடையது. உனக்கானது எதுவும் கிடையாது. எனவே ஆண்டவன் கொடுத்த ஒன்றை அனைவரும் சேர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்பது போன்ற பொது உடைமையெல்லாம் ஈசாவாசியத்திலே தான் நீங்கள் பார்க்கலாம். இந்த உபனிஷதங்கள் இதை பற்றி விவேகானந்தர் அப்படி பேசுவார். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உலகம் முழுவதும் உள்ளவர்களுக்கு உடல், உள்ளம், ஆன்மா அனைத்துக்கும் பரிபூரண சுதந்திரத்தை பெற்று தரக்கூடியதுதான் உபனிஷதம் என்பார். உபனிஷதங்களுக்கு உள்ளே போய்விட்டால் ஒவ்வொரு உபநிடதமாக நாம் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கலாம்.